ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பாக்கியதாரா PT5 அது அந்த 5 அந்த நம்பர் வச்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி 470 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாக்கியதாரா ட்ரா வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் பாருங்கள், 5/5/2005 பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதத்தில் மாதம் அந்த மாதத்தில் முத நாள் வந்து பாருங்கள் 5/5 முதட்ரா பார்த்திங்கன்னா தேதி 5. ஓகேங்களா? அந்த தேதி வச்சு அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் ஏ போர்டும் பாஸ் ஆகிருக்கு, பி போர்டும் சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள். இந்த மாதத்தில் முதல் ட்ரா பார்த்திங்கன்னா 6வது மாதத்தில் தேதி 2. ஓகேங்களா? தேதி 2. இன்றைக்கி ட்ரா இன்றைக்கி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 860 290. ஓகேங்களா? அப்போ தேதி வந்து 2. அந்த தேதி வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஏ போர்டில் அப்படியே 2 பாஸ் ஆகுது. அதே மாதிரி போன மாதம் அதே மாதிரி ஏ போர்டு அந்த தேதி 5, அதனால் 5 பாஸ் ஆகிருக்கு. அதனால் இதை எப்பவுமே நீங்கள் மாத தொடக்கத்தில் அந்த கம்பெனி வருது அப்படின்னா அந்த தேதியை வச்சும் நம்பர் உள்ள பாஸ் ஆகுது. அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து இயர் சார்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர் சார்ட் 3ஆம் தேதிக்கு வந்து போன வருஷம் 495 இருக்குது. நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 290. ஓகேங்களா? அப்போ 0 பவர் 5. அதே மாதிரி அங்கே பாருங்கள் போன வருஷம் வந்து 5 வந்துருக்குது. அதனால் மறுபடியும் 5க்கு பவர் 0 மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். 0 5 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க இயர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வாங்க, அதே மாதிரி வீக்லி சார்ட்டு பாருங்கள். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 134 வந்திருக்கு. அதனால் நம்ம 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, அதனால் 680. அதனால் கணக்கில் வந்து நீங்கள் 6, 8, 9 கணக்கில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கேஸையும் தரப்போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாஸ் ஆகக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 2. பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 2ஆம் ரிசல்ட்டு பாருங்கள். முதல் நாள் வந்து பாருங்கள் ஒய் போர்டில் 1 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேரடியாக அடுத்த நாளில் பாஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அப்போ ஒய் போர்டு கணக்கில் வச்சுக்கோங்க. ஒய் போர்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பவராக வச்சுக்கோங்க, அல்லது நேரடியாக வந்தாலும் வரும். அதில் ஒய் போர்டு நம்பரை கணக்கில் வைங்க எப்போ. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வந்து 6. அப்போ 6க்கு பவர் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து 1 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஏபி போர்டு பார்த்துடலாம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 49, 83, 46. அடுத்தது பிசி போர்டு 38, 96, 32. அடுத்தது ஏசி போர்டு 94, 82, 47. அப்புறம் பார்த்திங்கன்னா 74. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே என்ன சொல்ல கொடுக்குறேன் அப்படின்னா ஆளில் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு இப்போ கொடுத்தது எல்லாமே ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏபிசி பொறுத்த வரைக்கும் 492, 386, 496, 382, 432,
39,893. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போடணுன்னா இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 73,391 63,727 நம்பருக்கு வந்து ஹாய் மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த வின்னிங்கான அடுத்த அரை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். நம்பகமான கம்பெனிங்க, இது நேரடி கம்பெனி. ஒரு தாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டை அடுத்த அரை அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிரும். அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல் போர்டு பார்த்துடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 290. அதனால் 0 பவர் 5. அதே மாதிரி நம்ம ஒய் போர்டு நம்ம சொல்லியிருந்தோம்லவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 அந்த 6னால 6க்கு பவரு பார்த்திங்கன்னா 1. அதனால் நம்ம வந்து நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 5 பார்த்தீங்கன்னா 100% ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எதுவும் 2 போர்டில் கண்டிப்பாக 1 5 வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க.